வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். எதிர்க்கட்சியினருக்கு மானியத்தை ஒதுக்குவதில் அரசாங்கம் நிபந்தனை விதித்ததா? குற்றச்சாட்டை மறுத்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார். எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு மானிய ஒதுக்கீடு செய்வதற்கு அரசாங்கம் நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். எதிர்க்கட்சியினர் அரசாங்கம் மீது கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை முன்வைக்காமல் மானிய விவகாரம் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். மானிய ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னரே பிரதமரை ஆதரிக்கும்படி தாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சியினர் ஏற்கனவே குற்றச்சாட்டை கூறியுள்ளனர். ஆனால் எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கப்படாமலேயே பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை தவிர்க்க இத்தகைய அபாண்டமான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் கூறி வருகின்றனர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பெரா அயிர் குனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷாருடின் காலமானார். இன்று மாலை 6 மணியளவில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் மாநகர மன்ற திடலில் நட்புறவு கால்பந்தாட்டத்தில் பங்கேற்ற இஷாம் ஷாருடின் மயங்கி கீழே விழுந்தார். 59 வயதுடைய இஷாம் ஷாருடினுக்கு முதலுதவி வழங்கப்பட்டது. பின்னர் அவர் பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் அவர் உயிர் பிரிந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தேசிய மற்றும் பேரா மாநில கால்பந்தாட்ட வீரரான இஷாம் ஷாருடின் முன்னாள் கால்பந்தாட்ட வீரர்களுடன் நட்புறவு ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. தாப்பா அம்னோ தொகுதி தலைவரான இஷாம் ஷாருடின் அந்த தொகுதிக்கு உட்பட்ட அயிர் குனிங் சட்டமன்ற தொகுதியில் கடந்த பொதுத் தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார். இன்று காலையில் சுயநினைவு இழந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பை காண்பதற்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 65 வயதுடைய இஸ்மாயில் சப்ரி சுபாங் ஜெயாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று மாலையில் அவர் சுயநினைவு இழப்பில் இருந்து மீண்டுள்ளார். அவரின் உடல்நிலை சீராக உள்ளது என்று அவரின் பத்திரிகை செயலாளர் அஸ்ரான் ஃபித்ரி ரஹீம் தெரிவித்தார். எனினும் இஸ்மாயில் சப்ரி தொடர்ந்து தீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அஸ்ரான் குறிப்பிட்டார். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்று திடீர் என்று நகர்ந்து உணவகம் ஒன்றை மோதியதில் அந்த உணவகத்தில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த மாது காயமுற்றார். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை 10:30 மணியளவில் கொலகங்சா ஜலான் டயிங் சலிலி என்ற இடத்தில் நிகழ்ந்தது. சாலை வளைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பேருந்து உணவகத்தை மோதுவதற்கு முன்னதாக கார் ஒன்றை மோதி தள்ளிய பின்னர் உணவகத்திற்குள் நுழைந்ததாக கொலகங்சார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஏஷாம் அருண் தெரிவித்தார். இதில் 51 வயதுடைய மாது உணவகத்தின் சுவர்கற்கள் தெரித்து காயமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். பிகேஆர் கட்சியின் தேர்தல் ஏற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அதன் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார். கட்சி தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் வரை நடைபெறவிருக்கிறது. முதலில் கிளை மற்றும் தொகுதி அளவில் தேர்தல் நடைபெறும். மே மாதம் இறுதியில் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தற்போது முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். பள்ளிகளுக்கு வெளியே செயல்படும் உணவு பண்டங்கள் விற்பனையாளர்களின் பிரச்சினையை சமாளிக்க பள்ளி நிர்வாகங்கள் மாநகர மன்றம் அல்லது நகராண்மை கழகம் போன்ற ஊராட்சி மன்ற அதிகாரிகளை உள்ளடக்கிய கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்று கல்வி ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கு வெளியே ஒரு விற்பனையாளரிடம் இருந்து வாங்கிய ஜவ்வு மிட்டாய் தொண்டையில் சிக்கி 4ஆம் படிவ மாணவன் ஒருவர் உயிர் இழந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளிக்கு வெளியே விற்பனை செய்யப்படும் உணவு பண்டங்களை கண்காணிப்பதற்கும் சோதனை செய்வதற்கும் கூட்டுக்குழு அமைக்கப்படுவது அவசியமாகும் என்று கல்வியில் பெற்றோர்களுக்கான மலாக்கா செயற்குழு உறுப்பினர் மக்சி கின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சனிக்கிழமை கிளான் பண்டமரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் RPT மகா அன்னதானம் 2025 நிகழ்வு மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் RPT சீடர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒரே RPT குடும்பம் என்ற அளவில் திரளாக கலந்து சிறப்பித்தனர்.
இந்த மகா அன்னதான நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கமான RPTயின் ஸ்தாபகரும் தலைவருமான டத்தோஸ்ரீ குருஜி என்று சீடர்களால் அன்புடன் அழைக்கப்படும் டத்தோஸ்ரீ பாலகிருஷ்ணனின் தெய்வீக பிறந்த நாளையொட்டி டத்தோஸ்ரீயின் துணைவியார் குருமாதா மதிப்பிற்குரிய சுந்தரி பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. குரு அருளோடு கூடிய இறையருள் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த RPT அன்னதான நிகழ்வு இந்த வருடம் டத்தோஸ்ரீ குருஜியின் புதல்வியான டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் மிக நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் நடைபெற்றது. இவ்வருட மகா அன்னதான நிகழ்வின் சிறப்பு என்னவென்றால், இன்றைய தினம் மலேசியாவில் பிரசித்தி பெற்ற பண்டமரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் கூடிய அன்னதானமும் நடைபெற்றது. அதேபோன்று இன்னும் 6 நாடுகளில், அதாவது சிங்கப்பூரில் ஸ்ரீ விநாயக பெருமான் ஆலயத்திலும், தமிழ்நாடு, லண்டன், சிட்னி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா முதலிய நாடுகளில் பிரசித்தி பெற்ற முருகன் பெருமான் ஆலயங்களிலும் ஒரே நேரத்தில் சிறப்பு பூஜைகளுடன் இந்த சிறப்பு நிகழ்வு கொண்டாடப்பட்டது. பண்டமரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நாடு தழுவிய நிலையில் மக்கள் காலை 5 மணி முதல் ஆலயத்திற்கு திரள தொடங்கிவிட்டனர் என்று RPTயின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் கோமதி விவரித்தார். இன்றைய நிகழ்வுக்கு நாடு தழுவிய நிலையில் மக்கள் காலை மணி 5 முதலே திரளாக வர ஆரம்பித்து விட்டார்கள். சுமார் 6000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வந்த அனைவருக்கும் இலவசமாக காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் இனிப்பு பதார்த்தமாகிய லட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நன்னாளில் பிறரை மகிழ்ச்சி அடைய செய்தல் என்ற RPTயின் முழக்கத்திற்கு ஏற்ப ஆதரவற்ற இல்லங்களில் அன்னதானம், அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நாடு தழுவிய நிலையில் நடைபெற்றதாக டாக்டர் கோமதி குறிப்பிட்டார். இதேபோன்று தமிழ்நாடு, லண்டன், ஆஸ்திரேலியா, சிட்னி, அமெரிக்கா, கனடா உட்பட 7 நாடுகளில் ஆதரவற்ற இல்லங்களிலும் அன்னதான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. 2025 மகா அன்னதான நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டத்தோஸ்ரீ குருஜியின் புதல்வி டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் கலந்து சிறப்பித்தார். ஆலயத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையிலும் அவர் கலந்து கொண்டார். பின்னர் டாக்டர் சீதா அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டது. அதன் பின்னர் RPT சீடர்கள் சார்பாக டாக்டர் சீதாவிற்கு சிறப்பு செய்யப்பட்டது. முன்னதாக டத்தோஸ்ரீ குருஜி நேரலை வாயிலாக தமது சீடர்களுக்கு நல்லுரை வழங்கிய காட்சியும் நீள்திரையில் காட்டப்பட்டது. மக்கள் அதிக அளவில் கோவில் வளாகத்தில் திரண்ட போதிலும் நிகழ்வு சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு 500க்கும் மேற்பட்ட RPT சீடர்கள் ஆங்காங்கு தொண்டூழிய அடிப்படையில் சேவையில் அமர்த்தப்பட்டிருந்தனர். குறிப்பாக சுமார் 250 இளைஞர்கள் தொண்டூழிய வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். தவிர ஆபத்து அவசர வேளைகளில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு RPTயின் மருத்துவ குழுவினரும் சேவையில் அமர்த்தப்பட்டிருந்தனர். மக்கள் முன்னிலையில் உரையாற்றிய டாக்டர் சீதா, குருஜியின் தெய்வீக பிறந்த நாளையொட்டி இந்த மகா அன்னதான நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பை நல்கிய அனைத்து தரப்பினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். திசைகள் ஆன்லைன் மீடியா மற்றும் மலேசியா நண்பன் நாள் இதழ் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டிருக்கும் ரேலா உறுப்பினர்கள் மற்றும் வருகையாளர்களுக்கு பல சேவைகளை வழங்கும் நமது RPT உறுப்பினர்கள், குறிப்பாக பாதுகாப்பு சேவை, மருத்துவ சேவை, உணவு வழங்கும் சேவை, இன்னும் பல சேவைகளை செய்பவர்களுக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்விற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய பண்டமரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய தலைவர் பத்துமலைக்கும் அவர் தம் நிர்வாகத்தினருக்கும் RPT சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் டாக்டர் சீதா. விமர்சனங்களை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தில் உள்ள எந்த குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்யும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு நினைவுறுத்தியுள்ளார். மக்களின் குரலையும் விருப்பங்களையும் உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கமாக செயல்பட அமைச்சரவை ஒற்றுமையாக இருக்கவும் ஒன்றிணைந்து செயல்படவும் அவர் அழைப்பு விடுத்தார். புவிசார் அரசியல் சூழ்நிலை மற்றும் தொழில்நுட்பம் உட்பட நாம் வாழும் தற்போதைய சகாப்தம் எந்தவொரு அரசாங்கமும் விரைந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது.
சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களுக்காக திறம்பட செயல்பட குறைகளை நிவர்த்தி செய்யும் நிலையை அமைச்சரவை உறுப்பினர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். பினாங்கு சுங்கைபக்கா பட்டவட் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு சகோதர சகோதரிக்கு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் 4000 ரிங்கிட் தொடக்க கட்ட நிதி உதவியாக வழங்கியுள்ளது. பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுங்கைபக்கா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 1ஆம் ஆண்டு மாணவன் எம். தர்ஷன் மற்றும் அவரின் 5 வயது சகோதரி கவர்ஜித்தாவை பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர் மற்றும் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் நேரில் சென்று பார்த்தனர். தீவிர சிகிச்சை பெற்று வரும் அவ்விரு உடன்பிறப்புகளும் தனி வார்டில் அனுமதிக்கவும் அவர்களுக்கு குளிரூட்டி வசதி இருப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகளை தாம் செய்துள்ளதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். அவ்விருவரின் உடல் நிலையும் சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட டாக்டர் லிங்கேஸ்வரன் அவ்விரு உடன்பிறப்புகளுக்கும் ஏற்பட்ட கசப்பான சம்பவத்தில் இருந்து மீள அவர்களுக்கு விருப்பமான விளையாட்டுப் பொருட்களை தாம் வாங்கிக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். இன்று அதிகாலையில் கிள்ளான் மேரு சந்தை வளாகத்தில் அமலாக்க நடவடிக்கையின் போது குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதை தவிர்க்க சட்டவிரோத குடியேறிகள் கொரில்லா தந்திரங்களை பயன்படுத்தியுள்ளனர். அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை நடவடிக்கையில் சில வெளிநாட்டவர்கள் மறைவதற்கு குறுகிய வடிகால்களுக்குள் ஊர்ந்து செல்வதை குடிநுழைவு அதிகாரிகள் கண்டனர். சிலர் பிடிபடுவதை தவிர்க்க கூரையில் ஏறினர். இத்தகைய ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்கனவே செய்து வைத்திருந்ததால் அதிகாரிகளை பார்த்த அடுத்த கணமே கொரில்லா நடவடிக்கையை கையாளத் தொடங்கினர் என்று குடிநுழைவுத்துறை கூறியது. இந்த நடவடிக்கையின் போது 17 முதல் 57 வயதுக்கு உட்பட்ட 630 அந்நிய நாட்டவர்கள் சோதனை செய்யப்பட்டனர். இதில் 598 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று மலேசிய குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குநர் ஜஃப்ரி எம்போக் தஹா தெரிவித்தார். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபார் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விரத சிறப்பு வழிபாடு வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. அன்றைய தினம் மகா சிவராத்திரி விரத சிறப்பு வழிபாடு இரவு 7:01 மணி தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை 4 கால சிவ வேள்வி மற்றும் சங்காபிஷேகம் சிறப்பு வழிபாடு செந்தமிழ் திருமறைகளால் நடைபெறவிருக்கிறது. இந்த சிவராத்திரி பூஜையை வழி நடத்துவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த திருக்கயிலாய பரம்பரை, ஸ்ரீ கந்த பரம்பரை, சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் மலேசியா வந்துள்ளார். மலேசியா திருநாட்டில் எங்குமே நிகழாத மிக சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி பூஜை வருகின்ற 26/2/2025 புதன்கிழமை அன்று இரவு முழுக்க சிவனோடு ஒரு நாள் என்ற அமைப்பிலே அன்பர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து திருவாசகம் முற்றுவோதுதல், பதிக பாராயணம் செய்து லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாருடைய அபிஷேகம் கண்டு 4 கால அபிஷேகங்கள், யாகங்கள், பரிகார வேள்விகள் இவையெல்லாம் செய்து அன்பர்கள் தங்கள் கையினாலே சங்கு அந்த அர்ச்சனை செய்து அதை பெற்றுக்கொண்டு சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணிய நாள் இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய சிவனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு புண்ணிய நாள். மகா சிவராத்திரி விரத சிறப்பு வழிபாடு சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அடியார் பெருமக்கள் திரளாக வருகை தந்து இறைவனின் திருவருள் பெற்று இன்புறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மேல் விவரங்களுக்கு 017-322-54-0. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.